வணக்கம் சார், நான் ஒரு ஸ்டூடெண்ட். என்னோட கேள்வி இது சம்பந்தமாக தான். நீங்கள் இங்கே எழுதியிருக்கீங்க, இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் அ வர்தி ப்ராஜெக்ட் அண்ட் தென் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் யூ அக்காம்ப்ளிஷ் தட் ப்ராஜெக்ட் இஸ் வர்தி ஆஃப் பீங் ரிலேட்டட் டு. ஸோ என்னோட கேள்வி, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் தகுதியானதுன்னு கண்டுபிடிக்கிறது? சரியான ப்ராஜெக்டுடைய அறிகுறிகள் என்ன? உங்களை நீங்களே கவனிச்சு பார்க்கணும். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்காகத்தான் இல்லையா? உங்களை பாருங்க, அப்படியே இந்த உலகத்தோட நிலைமையையும் பாருங்க. உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் மிக ஆழமான ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க உங்களையும் பாருங்க, உலகத்தையும் பாருங்க, அப்புறம் கேளுங்க, இங்க என்ன குறைபாடா இருக்கு, எங்கிருந்து கஷ்டங்கள் வருது, எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியிருக்கு, எல்லா அவலட்சணங்களுக்கும் மூல காரணம் எது, எப்படி அழகை திரும்ப கொண்டு வர்றது. அப்புறம் நீங்க செய்ய தகுதியான ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ப்ராஜெக்ட் சிறப்பானதான்னு வேற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு செயல்பாடோ திட்டமோ எதுவா இருந்தாலும் அது வாழ்க்கையிலிருந்தே வரணும். உங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இந்த உலகத்தையும் அதோட உண்மை தன்மையையும் உங்க சொந்த வாழ்க்கையையும் ரொம்ப நெருக்கமா இருந்து கவனிங்க. செய்ய தகுந்த வேலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் நீங்க அதை எடுத்துக்குங்க. அதுல இருந்து பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம அதை உங்க கையில எடுத்துக்குங்க. இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்க கூடாதுன்னா, கூட்டத்தை பின்தொடர்ந்து போகாதீங்க. நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தால மட்டுமே அந்த திசை தகுதியான திசை ஆகாது. இது ஒரு தனிப்பட்ட விசாரணையா இருக்கணும். நான் இருக்கேன், இது என்னோட பூமி, சரியா? இப்ப இந்த மொழியையும் என்னுடைய திறமைகளையும் இந்த ஆற்றலையும் எப்படி பயன்படுத்துறது? இங்க என்ன இருக்கு அப்படிங்கறத நெருக்கமா இருந்து கவனிக்கணும். இந்த இயற்கை, ஆண்கள், பெண்கள், நாடுகள், உங்களுடைய சொந்த அமைதியின்மை, இதையெல்லாம் கவனிக்கிறப்ப அதுவே உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லும்.